எத்தனை கொழுக்கட்டை வந்தாலும் என்னோட ஃபேவரட் என்னமோ இந்த எள்ளு பூரண கொழுக்கட்டை தாங்க. இதை செய்யும் போதுலேருந்து சாப்பிடும் போது வரைக்கும் வீடே கம்மன்னு இருக்கும். இதை செஞ்சாலே என் பையன் ஓடி வந்துடுவான். ஸோ என்னோட ஃபேவரட் எள்ளு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் எள்ளை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சும்மா நார்மலாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெடிச்சிருச்சுன்னா எள்ளு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்கள் இந்த மாதிரி தேங்காவை பூ பண்ணி எடுத்துக்கோங்க, தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் வெல்லம், ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு எள்ளையும் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காவும் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வாசமான எள்ளு பூர்ணை ரெடிங்க. இந்த எள்ளு பூர்ணை செய்யும்போது வீடே கம்மன்னு வரும். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பால் கவர் இருக்கும் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவையும் வச்சு உள்ள இந்த மாதிரி எள்ளு ஸ்டஃபிங்கை வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அழகாக மடக்க கொழுக்கட்டை சேஃபாக வந்துடும், கொஞ்சம் கூட பிய்யாமல் வந்துடும். ஸோ இப்போ எள்ளு பூரண கொழுக்கட்டையை ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆவியில் வச்சு எடுக்கும்போது நல்ல வாசமான எள்ளு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் விநாயகருக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான எள்ளு பூரண கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதுவே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ். நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, செக் அவுட் பண்ணி